யூ பிரேம் என்ன வர சொல்லிட்டு ஏமாத்துறியா? பார்க்க வைக்கிறேன். உன்னை வச்சுக்கிறேன். எடுடா போன. ஏய் என்னாச்சு ஏன் கத்துற? இரு ஏன் டென்ஷன் ஆகுற? இரு கூல் என்ன if you don't mind நான் எடுக்கட்டா? ஓகே கூல் இங்க பாரு. ஏய் bloody nonsense. இது ரப்பர் தேல் தானே? எல்லாம் ஓவேல தானா? ஏய் இல்ல சும்மா சர்ப்ரைஸ் கொடுக்கறதா. என்ன சர்ப்ரைஸ்? ஏய் இல்ல டிவி ஸ்டேஷன்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். ஆனா பேச முடியல. அதனால தான் நடந்த விஷயம் வரைக்கும் போதும். நான் வீட்டுக்கு போறேன். ஆளை விடு. ஏய் ரிது ச்சே எல்லா ஃபிகரும் மாட்டுது. இந்த கொக்கு மட்டும் மாட்ட மாட்டேங்குதே. அம்முச்சோ அச்சச்சோ என்னடா? ஆஹா வாழ்க்கையில பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும், இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும். பிறக்கிறது முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்க கூடாதா? ஐயோ எனக்கு ஓடணும் போல இருக்க. ரிட்டர்ன் போயிடலாம். மூக்கு அது காது விடாதீங்க. ஐயோ சும்மா இருங்க. போதும் கூசுது. என்னைய பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? ஆமா மேடம் பைத்தியம் தான் உங்க மேல. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்க மேல ஒரு மரியாதை பயம் பக்தி அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன். பாத்தியா முத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். நான் போறேன், வேற என்ன பண்றது? சரிமா ரித்து, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். Hey பிரேம், எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் சார். Come to my room immediately. ஓகே சார். குட் மார்னிங் சார். இங்க என்ன நடக்குது? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சார் உன்ன மாதிரி 1000 பிரேமை என்னால உருவாக்க முடியும். சார் நான் என்ன சார் பண்ணேன்? எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. Get lost from here. Sir, Get sir, out. please, You are sir, dismissed sir, now. Sir, please, sir. Sorry, sir. Out. Sir, get out. ஹலோ, பிரேம் அங்க இருக்காரா? இல்லங்க, அவனை எம்டி வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இன்னமேல இங்க போன் பண்ணாதீங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற என்ன வழி இருக்கு சார்? அவ்வளவுதே. அண்ணா சொல்லுங்க, நான் வேற என்ன வழி இருக்குனா? அண்ணா அண்ணா சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ். ஹலோ அண்ணா அண்ணா. சே, பிரேம் பை எப்படி பண்ணி தொலையறானே. பாவ விவரம் தெரியாத பிள்ளை இப்படி நம்ப வச்சு கழுத்த இருக்கிறானே. Come on, yeah. Hi. நீங்க மட்டும் கால் பண்ணலன்னா அவனை கொண்டு இருப்பேன். அவ்வளவு ஆத்திரம். பேப்பரை பாத்தீங்களா? பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஜிம் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பிரேம் ரஞ்சித்தை அடிக்க வர்றான்னு சொல்லிட்டேன். மேடம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். என் பேரை பேப்பர்ல போட்டு நார் அடிச்சிட்டான். மேடம், வீட்ல வேற எங்க அப்பா என்ன கை கழுவிட்டாரு. என் மூஞ்சிலே முழிக்காதன்னு வேற சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு என்ன தீர்வு காண போற? தீர்வை நீங்க தான் சொல்லணும் மேடம். உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன். என்ன கை விட்டுறாதீங்க மேடம். என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு. கலங்காத பிரேம். இந்த காஞ்சனா இருக்கா, எந்த காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிருவா. எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. சாரி கல்யாணி, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? வர சொன்னீங்களே, விஷயத்த சொல்லுங்க. பாப்புலர்னு தெரிஞ்சா இப்ப அவன் இவளை பார்க்காம கூட போயிட்டான்.
நம்ம ஊர்லயே ஒன்னைய விரும்புற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொன்னேன். கேட்டாளா இவ? புகழ் இவ கண்ணை மறைச்சிருச்சு. வேலையில போற ஓனான மடியில விட்டுக்கிட்ட கதையாயிடுச்சு. இப்ப மலர் எப்படி நொந்து போயிருக்கும் போது நீ இப்படி பேசக்கூடாது. பிரேம் அவன் கூட ஒர்க் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ண போறான். இவ வாழ்க்கை அவ்வளவுதான். இப்ப கூட மலர் ஒரு வார்த்தை சொல்லிடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் பிரேம் அளவுக்கு பர்சனாலிட்டியா இல்லைனாலும் மலரை நான் உண்மையா நேசிக்கிறேன். அறிவு மாதிரி ஒரு நல்லவனை நீ பார்க்கவே முடியாது. உன் முடிவை மாத்திக்க பாரு. மலர், நீ பிரேம மறந்துட்டு உன் வாழ்க்கையை மாத்திக்கோடி. முடியாதுடி. ஏன்? ஏன்னா நான் பிரேம் கிட்ட காதல்ல மட்டும் ஏமாறல. Wow, what a beautiful place this is. இந்த மாதிரி ஒரு லொகேஷன் இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. நிஜமாவா? என்ன நிஜமாவா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இங்க ஷூட்டிங்காக வரல, உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. நீ என்ன நம்பலல? சத்தியமா சொல்றேன், எனக்கு நீச்சலே தெரியாது. உனக்காக நான் இப்ப நீ நம்பலல? நான் என்ன பண்றீங்க பிரேம்? என் மேல உங்களுக்கு அவ்வளவு அன்பா பிரேம்? நான் சென்னையில பிறந்து வளர்ந்தவன். ஆனா உன்ன மாதிரி மண் வாசனை உள்ள பொண்ணை மணக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அந்த பெண் நம்ம ரெண்டு பேரும் லோன்லியான இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்பவே உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு வந்தேன். நான் நேரடியா விஷயத்த சொல்லிடுறேன். 1000 பேரை கூப்பிட்டு ஒரு திருமணத்தை நடத்தினாலும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த 1000 பேர் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. 4 செவத்துக்குள்ள 20 மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 20 இணைஞ்சாதான் அந்த திருமணத்துக்கே அர்த்தம். ஆமா பிரேம், உண்மைதான். அப்பதான் அந்த இரவு முழுமையடையும், தெரியுமா? அப்போ நாம இங்க இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் பிரேம்? இன்னுமா புரியல? புரியலையே. புரிஞ்சுக்கிட்டா எதையும் தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏய், என்ன மலர், ஏன் டல்லா இருக்க? நான் என்னையே உன்கிட்ட கொடுத்துட்டு இனிமே கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் என்னை எழுந்ததுக்கு சாட்சி இந்த காவிரி தாய் மட்டும்தான். என்னை கைவிட்டுறாது பிரேம். ஏய், இந்த காவேரி தாய் மேல சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன். அடுத்த முறை நான் வரதே உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான். இது சத்தியம். நான் கிளம்புறேன் மலர். நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், சத்தியமா இதான் நடந்துச்சு. நம்ம கல்யாணி. இப்ப என்னடி செய்ய போற? என் கற்ப கேட்டவங்க கிட்ட நியாயம் கேட்க போறேன். நியாயம் கிடைக்கும் நினைக்கிறியா? கற்ப தெய்வமா மதிக்கிற எனக்கு அந்த தெய்வம் கை கொடுக்கும். இப்ப நம்ம எல்லாரும் சென்னைக்கு போய் பிரேமோட கல்யாணத்தை நடத்தணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. மலர், நீங்க ஊருக்கு போகும்போது உங்க சித்தப்பாவையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போங்க. ஏன்னா உங்க அம்மாக்கு தெரியாத இந்த விஷயத்த உங்க சித்தப்பாவால மட்டும் தாண்டி சமாளிக்க முடியும். அவர் வந்தாருன்னா உங்களுக்கு பாதுகாப்பாவும் இருக்கும்ல. நான் உங்க கூட வரலன்னு கோச்சிக்காதடி ப்ளீஸ். போதும்க்கா. செல்லம் இல்ல, குட்டி இல்ல. இன்னும் கொஞ்சம் காபி சாப்பிடுங்கம்மா. அங்க வச்சிருங்க பவானியம்மா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஏமா
அனிதாவை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதெல்லாம் நான் கவனிச்சுக்க மாட்டேனா? அப்படி சொல்லுங்க பவானி அம்மா. அக்கா உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏய் உனக்கு எல்லாமே நான் தாண்டி. உங்க அப்பாவும் அம்மாவும் திருப்பதி போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அனிதாவை ஒரு தாய் மாதிரி இருந்து நீங்க தானம்மா கவனிச்சுக்கிறீங்க. உடனே நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா. இப்படியே விட்டா அக்கா பாட்டி ஆயிடுவாங்க. சீக்கிரம் அக்காக்கு ஒரு மாப்பிளைய பார்க்கணும். அது மட்டும் இல்ல, வருங்கால மாமாவை நான் தான் செலக்ட் பண்ணுவேன். நீ நல்லா படிச்சு IAS ஆபீசர் ஆனா போதும். அதுதான் என்னோட லட்சியம். என் பிசினஸ் லைசன்ஸுக்கு கூட உன்கிட்ட தான் வந்து நிக்கணும். மத்தபடி இந்த கல்யாணம், குடும்பம் இதுலலாம் எனக்கு விருப்பமே இல்ல. இந்த பிசினஸ் ஃபேக்டரின்னு இப்படியே என் காலத்தை ஓட்டிடுவேனா? என் மேல உனக்கு இவ்ளோ பாசமாக்கா? ஆமாம்மா. வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாம். வா கிளம்புமா. லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கோமா. பலமா. பாய் பவானி அம்மா. மேடம் வர சொன்னீங்க. வா ரஞ்சித், உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க மேடம். நீ காதலிச்ச உன் காதலிய அந்த பிரேம் சீரழிச்சிட்டா. என் தங்கச்சி வாழ்க்கையையும் நாசமாக்கிட்டான். நம்ம மட்டும் இல்ல, நம்மள மாதிரி எத்தனையோ பல குடும்பங்கள் அந்த பிரேமால காலி ஆயிடுச்சு. இனிமே இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கலன்னா நல்லது இல்ல. அவ எங்க இருந்தாலும் அவனை தூக்கிட்டு வா. மேடம் இப்ப சொல்லிட்டீங்களா? அவனை இப்ப தூக்குறேன் மேடம். அவன் எங்க இருந்தாலும் தூக்குறேன். ஃபோன் பண்ணி வர சொன்னனே, இன்னும் வரலையே. கேப்புல கலவாணித்தனம் பண்றானோ? ஏய் மலர், இது வந்துடுறீ. மலரை கை கழுவிட்டோம்னு நினைச்சோம். சித்தப்பனோட இங்க வந்திருக்கா. ராம்கியோட வேலையா தான் இருக்கும். சரியான துரோகி. முடிச்சு எடுத்துற பாருங்க. யார் தெரியுதா? வணக்கம். இப்பொழுது நமது கந்தசாமி சென்டர் காலேஜ் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வருகை தந்திருக்கும் பிரபல ரோதா டிவியினுடைய கேம்பெயரர் மிஸ்டர் பிரேம் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நமது பள்ளியில் நடந்த ஷாட்புட் விளையாட்டு போட்டியில் முதல் மாணவியாக வந்து அசித்திருக்கும் எஸ் அனிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனிதா, அனிதா. இது என்னோட பர்சனல் நம்பர். கால் பண்ணு. Congrats, great. Thanks. So proud of you. பிரேம் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறேன். Hi. Thank you. நான் இது வரைக்கும் நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன். ஆனா அனிதா மாதிரி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கேர்ளை நான் பார்த்ததே இல்லை. Anyway, thanks for calling me here. Especially thanks for Anita. Thank you. நான் அனிதா பேசுறேன் பிரேம். ஃபோன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்க பர்சனல் நம்பர் கொடுத்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க பிரேம். ஒன்றும் இல்லை, உன்னை ஸ்கூல்ல பார்த்ததுல இருந்து உன் அழகும் திறமையும் என் சிந்தனையில இருந்துகிட்டே இருக்க. என்னது சிந்தனையா? என்ன பத்தி சிந்திக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்கா? சிந்திக்க நேரம் இருக்காவா? என் சிந்தனையும் உன்னை பத்தி தான். என்ன சொல்றீங்க?
எனக்கு புரியலையே. இப்ப புரியாது, போக போக புரியும். போக போகனா? என் மேல நம்பிக்கை வச்சிருந்தனா ஸ்கூல் முடிஞ்ச உடனே எனக்காக அடையார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ணு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரேம் சார். நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஓகே பிரேம், I'll wait for you. எஸ், ஸ்கூல் ஃபிகர் இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. வாணிதா, கெட் அப். வா வா. ஹேய், அத கொடு. உட்காரு. I'll try. அனிதா, உன்னை சொல்லட்டுமா? நீ மட்டும் டிவில நடிக்க வந்தன்னு வையேன், ஒரு கலக்கு கலக்கிடுவ. உண்மையாவா சொல்றீங்க? சத்தியமா. இந்த இடத்துக்கு ஏன் கூட்டு வந்தீங்க? ரொம்ப லோன்லியா இருக்கே. இந்த லோன்லியான இடத்துல தான் ஒரு புது தேடலை அடைய போறோம். புரியல. இப்ப டிவி மீடியால பல பேர் முன்னாடி நடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கூச்சம் போகணும். அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு, நான் உனக்கு சொல்லி தர போறேன். அப்படி என்ன எக்ஸசைஸ்? வெரி குட், அப்படி கேளு. இது ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் எடுக்கிற எக்ஸசைஸ் கிடையாது, பிரேம் எடுக்கிற எக்ஸசைஸ். இஸ் இட்? எஸ். இப்ப நம்ம உடம்புல ஏ பி சின்னு 3 பார்ட் இருக்கு. அத பிராக்டிகலா பண்ணி காட்டினா தான் தெரியும். ஏய், நம்ம ஸ்கூல் பீரோ வந்து தள்ளி வந்திரான்டா. ஆமாண்ணே. நான் சொல்ல சரியா போச்சுடா. வாடா. யாரா நீங்க? அங்க போ புஷ்கர்ண்ணே. போலீஸ கூப்பிடுவா. ஏய், கொஞ்ச காமி அண்ணா வந்துட்டார்ல. எங்கேயோ உன்ன டிவில பார்த்த மாதிரி கீதுனா அவனே. நானா உன்ன பேசிட்டே. ஏய், போடா, கிளம்பு. போ, அண்ணா வந்துட்டார்ல. ஏய், போ போ, சீக்கிரம் ஓடிடு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? புடிடா. அண்ணா பிகறா. புடா. ஏய், புடா. ஏய், ஏய். புடா. புடா. புடா பிகறா. புடா. விட்டுடுங்க. எனக்கு பயமா இருக்கு, விட்டுடுங்க. ஏய், அண்ணன் காலுக்கு கீழ அழகு செலவுடா. அண்ணனுக்கு தான்டா ஃபர்ஸ்ட். விட்டுடுங்க. வேணா, விட்டுடுங்க. விடுங்க. அக்கா. அக்கா. முடியல அக்கா. அக்கா. மேடம், சாரி மேடம். உங்க குடும்பத்துல இப்படி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் மேடம். நோ நோ, படாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்.